ரைட். மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி, ஜிடிபியை பற்றி பார்த்தோம் இல்லையா? போன கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு அது புரியலாம், புரியாது, பார்த்துக்கோங்க. ஜிடிபினா என்னன்னு பார்த்துட்டோம், கரெக்டாக? ஜிடிபியின் வரையறை ஒரு குறிப்பிட்ட காலத்தில், கரெக்டாக, ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பு. இங்கிலீஷில் என்னது? மார்க்கெட் ப்ரைஸ். நான் என்ன வார்த்தை யூஸ் பண்ணேன்? சந்தை மதிப்பு. அங்காடினா என்ன, சந்தைனா எல்லாம் ஒன்று தான். ஜிடிபி இதில் பாருங்கள். ஜிடிபியோ இன்னொரு மெத்தடு. சீனா கன்சம்ஷன், முதலீட்டாளர், அரசு செலவு, இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்த வருவாய் என்ன பண்ணியிருப்பாங்க? நுகர்வோர் கொஞ்சம் பொருள் வாங்கியிருப்பான், கரெக்டாக? முதலீட்டாளர் புது புது ஃபேக்ட்ரிலாம் கட்டுறதுக்கு பொருள் வாங்கியிருப்பானா? அது கவர்மெண்ட் செஞ்ச செலவு. வருமானம் வந்தால் தானே செலவு செய்ய முடியும். செலவு செஞ்சுருந்தாக்கா வருமானம் யாருக்காக போயிருக்கும்? பொதுமக்களுக்கு வருமானமாக போயிருக்கும். கவர்மெண்ட் செலவு செஞ்சு அது வர ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி. இந்த கால்குலேஷன் வச்சு ஜிடிபி கணக்கு. இது ஒரு மெத்தடு, ஓகேவா? ஜிடிபி கால்குலேஷனுக்கான மெத்தடு பார்த்துக்கணும். பண்டங்கள் மற்றும் பணிகள் முன்னாடி பார்த்தது. பண்டம்னா என்னன்னு சொல்கிறான்? தொடக்கூடிய பொருளும் பணிகள் நம்ம தொட்டு உணர முடியாது, இன்டான்ஜிபிள். இது டேஞ்சிபிள். மனித உழைப்புலாம் இதில் வரும். சர்வீஸ், பணிகள், சேவை அல்லது பணி. முன்னாடி பார்த்தேன். அங்காடி மதிப்பு, அங்காடியில் விற்கக்கூடிய பண்டங்கள் பணிகளின் விலை. அதில் என்ன இருக்கும்? ஃபேக்டார் காஸ்ட் இருக்கும், ப்ளஸ்ஸு இன்டைரக்ட் டேக்ஸ் இருக்கும், மறைமுக வரி. அதானது அங்காடி மதிப்பு. இப்போ ஒரு பொருளை வாங்குற, அதில் என்ன இருக்கும்? கட்டாயம் உள்ளுக்குள்ள டேக்ஸ் இருக்கும். உற்பத்தி காரணிகள் கிடைக்க வேண்டியது. இறுதிநிலை பண்டம் மற்றும் பணிகள். இறுதிநிலை பண்டம் மற்றும் பணினா புரியுதா? சந்தைக்கு சேலுக்கு வரணும். இப்போ நடுவில் நூல் இறுதிநிலை பண்டம் கிடையாது. நூல் என்னவா மாறும்? துணியாக மாறும். துணியானா ரெடிமேட் டிஷர்ட்டாக மாறுது. டிஷர்ட் தான் இறுதிநிலை பண்டம். கன்சியூமர் கையில் கிடைக்கும் பொழுது இருக்குல்ல, அதான் சொல்கிறாங்க. நுகர்வுக்காக அல்லது பயன்பாட்டுக்காக உள்ள பண்டங்கள். எந்த பண்டங்கள் மற்றும் பணி மற்றொரு பண்ட உற்பத்தி செய்ய பயன்படுகிறதோ, மற்ற பண்டம் பணிகளை உற்பத்தி செய்ய ஒரு பகுதியாக இருக்கிறது இடைநிலை பண்டம், இன்டர்மீடியரி கூட்ஸ். இப்போ நூல், பஞ்செல்லாம் வந்து என்னது? இன்டர்மீடியரி கூட்ஸ், ஓகேவா? அதான் சொல்கிறாங்க. என்று யார் சொல்கிறா? டைலர் கோவன் சொல்கிறார். டைலர் கோவன், அப்புறம் அலெக்ஸ் டாபராக், இவங்க 2 பேர் சொல்கிறாங்க. கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான். இறுதிநிலை பண்டம்னா என்ன, இடைநிலை பண்டம்னா என்ன? ஃபைனல் கூட்ஸு, இன்டர்மீடியட் கூட்ஸ். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், இன்டர்மீடியட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஃபைனல் கூட்ஸில் தான் எதை எடுத்துக்குவாங்க? ஜிடிபியில் எடுத்துக்குவாங்க. ஏன்னா ஃபைனல் கூட்ஸில் டிஷர்ட்டுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு? நடுவில் நூல் தயாரித்தது எல்லாமே வந்துருச்சு. டிஷர்ட்டுக்குள்ளே அடங்கிடுதில்ல அதோட வேல்யூவில். அப்போ நூலை தனியாக எடுத்துகிட்டு, சாயம் போடுறது தனியாக எடுத்துக்கிட்டு, திரும்ப டிஷர்ட்டு ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும்? டபுள் கால்குலேஷன் ஆயிரும். எடுக்கக்கூடாது, அதான் சொல்கிறாங்க. போட்டு இன்டர்மீடியட் கூட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க? அதோட இறுதிநிலை பொருளே ஆட் ஆயிடுச்சு. கணக்கில் எடுக்கப்படுவதில்லை. அவற்றின் மதிப்பு இறுதிநிலை பண்ணுறது சேர்க்கப்படுது. டிஷர்ட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? நூலாக மாற்றினது இருக்கும், அப்புறம் கலர் போட்டது இருக்கும், அப்புறம் அதை வெட்டி தைச்சான்ல அந்த வேல்யூவெல்லாம் ஃபைனல் டிஷர்ட் 500ரூவான்னு 500 வந்துடும். அதுக்குள்ளே அடங்கிடும். நூலோட மதிப்பு எடுத்துகிட்டு, அவருக்கு சாயம் போட்டதை மதிப்பு எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜில் சேர்த்துனா என்ன, அது மல்டிபிள் ஆகிடும், தப்பாக காட்டும். அதுக்கு பேர் என்னது? டபுள் ஆகிரும். நூலையும் ஒரு தடவை கணக்கு எடுத்தாச்சு, 100 ரூபா. ரைட், ஜிடிபியில் ஆட் பண்ணியாச்சு. டிஷர்ட்டோட வேலை 500 ரூபா. இந்த 500 ரூபாங்கிறது என்ன? அந்த 500 ரூபாக்குள்ள 100 ரூபாயும் இருக்கும். இதை தனியாக இதையும் சேர்த்தினா என்ன ஆயிரும்? டபுள் ஆயிரும். ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோ? 500 ரூபா தான். 600 ரூபா நமக்கு கணக்கு வரும் ஜிடிபியில். அதுக்கு பேர் என்னது? டபுள் கால்குலேஷன், 2 முறை கணக்கிடுதல்.
தேவையில்லாமல் கொண்டு வந்து கொடுத்து வச்சுருக்கிறானுங்க இந்த பசங்களுக்கு. இது அடுத்த லெவல் அனலிட்டிக்கல் லெவலில் கொடுக்கணும். இங்கே கொண்டு வந்து கொடுத்து வச்சுருக்கிறானுங்க தப்பு போனவனுங்க. டபுள் கவுண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம். எடுத்துக்காட்டாக டீயை தான் எடுத்துக்கணும். ஃபைனலாக டீ தூளையும் கணக்கில் எடுத்துகிட்டு சர்க்கரையும் கணக்கில் எடுத்துகிட்டு திரும்ப டீ 12 ரூபா அதையும் எடுத்தால் என்ன ஆயிரும்? டபுள் கால்குலேஷன். அதான் சொல்கிறாங்க. நாட்டு வருமானம், தேசிய வருவாய். மொத்த நாட்டு வருவாய், கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். சும்மா ஏதோ சொல்லியிருக்கானுங்க, இதை விட்டுருங்க. நம்ம +1 +2 எடுத்துக்கலாம். மொத்த உள்நாட்டு உற்பத்தி. முன்னாடி பார்த்தாச்சா, நுகர்வோர் வாங்கினது, முதலீட்டாளர் அவன் செஞ்ச செலவு, அரசாங்கம் செஞ்ச செலவு, ஏற்றுமதியை இது பண்ணிவிட்டு இறக்குமதி மைனஸ் பண்ணணும், ஏற்றுமதியை ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம நாட்டு பொருள் தானே அது. இறக்குமதி ஏன் மைனஸ் பண்ணணும்? வெளிநாட்டுக்கு காரணத்துக்கு அந்த பணம் போயிடும். இறக்குமதி ஒரு பொருளை வாங்கி வெளிநாட்டில் சீனாவிலேருந்து வாங்கிட்டு வந்து பயன்படுத்துகிறோம். அப்போ அந்த பொருளுக்கான பணம் யாருக்கு போயிடும்? அப்போ மைனஸ் பண்ணிடும். அடுத்தது வெளிநாட்டிலிருந்து ஈட்டப்பட்ட நிகர வருவாய், அதான் ஜிஎன்பி, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். அதுக்கான ஃபார்முலா நம்ம ஆளுங்க நுகர்ந்தது, தொழில்துறை நுகர்ந்தது, கவர்மெண்ட்டு செலவு செஞ்சது. அது நுகர்ந்ததுன்னு சொல்லலாம். நுகர்னா என்ன அர்த்தம்? காசு செலவு பண்ணுறது. எக்ஸ்போர்ட்டை ப்ளஸ் பண்ணணும். எக்ஸ்போர்ட்டை ப்ளஸ் பண்ணால் ஆகும், அந்த காசு நம்ம நாட்டுக்காரனுக்கு வருமானம். இம்போர்ட் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஏன்னா நீ அதுக்கு கொடுத்த காசு வெளிநாட்டுக்காரனுக்கு போயிருக்கும். அப்புறம் வெளிநாட்டிலிருந்து ஈட்டப்பட்ட நிகர வருவாய், நம்ம உற்பத்தி காரணிகளுக்கு வெளிநாட்டிலேருந்து வந்தது. ஏன்னா இங்கே என்ன போட்டிருக்கு? கிராஸ் நேஷ்னல் போட்டிருக்கான். டொமஸ்டிக் போட்டால் தான் என்ன இருக்குது? அங்கே எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். நம்ம நாட்டுக்குள்ளே உள்ளது மட்டும் எடுத்துக்கணும். போட்டு குழப்பி வச்சுருக்கேன். அதனால தான் நான் தனியாக எடுத்துகிட்டு வந்தேன். ஆக்சுவலாக இதை தான் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இதை கால்குலேட் பண்ணணும். சரியா? இதை கால்குலேட் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணோம்னா அதானது ஜிஎன்பி. இவன் தலைகீழாக வரான். சாப்பிட்டுட்டு தண்ணி குடிப்பாங்க, இவன் தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்றான். பட் கான்செப்ட் அதுதான். ரைட். ஒரு ஆண்டில் நாட்டில் புவியியல் எல்லைக்குள், புவியியல் எல்லைன்னா எதுன்னு பார்த்தோம்? நாட்டோட வரைபடம் போட்டு தானே காமிச்சேன். அதான் உற்பத்தி காரணிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடு, சந்தைக்கு வந்த பண்டங்கள் மற்றும் பணிகள், அவுட்புட். மொத்த மதிப்பே மொத்த உள்நாட்டு உற்பத்தி காரணினா யார்? லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். யார் அவங்க? இங்கே யார் காணோம்? தீபிகாவா? அதுதான் வார்த்தையை பார்த்தீங்கன்னா போதும். இதை படிச்சிங்கன்னா மண்டையை குழப்பிக்குவீங்க. நான் நடத்தினதை புரிஞ்சுக்கிட்டு இதை பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நிகர நாட்டு உற்பத்தி. எதை எடுத்துக்கணும்? இதை எடுத்துக்கணும். இதை எடுத்துக்கணும். இதை எடுத்திங்கனாக்கா என்டிபி தான் கிடைக்கும். இதில் தான் என்ன இருக்குது? வெளிநாட்டிலேருந்து வருவாய் சேர்த்துருக்கோம், நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போன வருவாய் மைனஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக? இதை எடுத்துக்கணும். இதை எடுத்தால் தான் நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். எதை எடுத்துக்கணும்? ஜிஎன்பி எடுத்துக்கணும். ஜிஎன்பி நம்ம என்ன பண்ணோம்? ப்ராப்பராக ஜிடிபி கால்குலேட் பண்ணோம். ஜிடிபியிலேருந்து டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணோம். என்டிபி வந்துச்சு. என்டிபியிலேருந்து வெளிநாட்டுக்காரனை மைனஸ் பண்ணோம். நம்ம நாட்டுக்காரன் வெளிநாட்டில் சம்பாதிச்சதை ப்ளஸ் பண்ணோம். அப்போ என்என்பி வந்துச்சு. இவன் சுற்றி உனக்கு எனக்கு தெரியக்கூடாது. நீ அவனோட பர்பஸே அதுதான். உனக்கு அறிவு வளரக்கூடாது. அதுக்காக பண்ணி வச்சுருக்கிறானுங்க. மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து மூலதன தேய்மானத்தின் மதிப்பை, மூலதன தேய்மானர்களை மூலதன பொருட்களின் தேய்மானம்னு சொல்லணும். கேபிட்டல் குட்ஸ் பயன்படுத்துகிறோம்ல, அதை தேய்மானம் நீக்கிய பின் மதிப்பு நிகர நாட்டு உற்பத்தி. இதுதான் பேஸ். இதிலேருந்து நீங்கள் போய்க்கங்க. வேணும் குழப்பி வச்சுருக்கிறோம். மொத்த நாட்டு உற்பத்தி அதே ஜிடிபியிலேருந்து வந்தால் என்ன இருக்கும்? ஜிடிபியிலேருந்து தேய்மானத்தை கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? நிகர உள்நாட்டு உற்பத்தின்னு வரும்.
உள்நாட்டு உற்பத்தி. இது மட்டும் மாறும். இது என்னது? மொத்த உள்நாட்டு உற்பத்தி. தேய்மானத்துக்கு நிகர உள்நாட்டு உற்பத்தி கிடைக்கும். நிகர உள்நாட்டு அதே தான், அந்த முன்னாடி பேசுனதான். ஜிடிபியிலேருந்து அந்த தேய்மானத்தை கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? என்டிபி கிடைக்க போகுது. தலையை சுற்றி சுற்றி வந்திருக்கிறானுங்க பாவம் அந்த டீச்சருங்களாம். எக்கனாமிக்ஸ் டீச்சர் தான் ஏதோ நடத்துவாங்க, மற்றவங்களாம் பாவம் மனப்பாடம் பண்ணிக்கலான்ருவாங்க. 10th வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? சோசியல் சயின்ஸு சப்ஜெக்ட் வைஸாக வராங்க. இல்லை, ஜியாகிரஃபி படித்த டீச்சர் எல்லாத்தையும் எடுக்கும், ஹிஸ்ட்ரி படித்த டீச்சர் எல்லாத்தையும் எடுப்பாங்க. பாவம் மனப்பாடம் பண்ணிக்கலான்ருவாங்க. இந்த கேள்வி தான் வரும். அதே பையனில் தான் இங்கே வரைக்கும் இருக்கிறோம். தலா வருமானம், பர் கேபிட்டா இன்கம். இதில் இந்த நாட்டு வருமானம்னா ஜிடிபியை சொல்கிறானா, என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட்டு சொல்கிறானா? இப்போ ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டேன், அவர் என்ன சொல்கிறார்? பர்சனல் இன்கம் எடுத்துக்குவாங்க சீனியர்ன்றான். ஜூனியர் இப்போ தான் நடத்துறதுக்கு முன்னாடி பேசுனால அவங்க முன்னாடி தான். சரி, நேஷ்னல் இன்கம். நேஷ்னல் இன்கம்னா இது என்என்பி அட் ஃபேக்டர் கார்டு டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். பர் கேபிட்டா ஒரு ஆளுக்கு தலா வருமானம், தமிழில் தலா வருமானம். ஒரு ஆளுக்கு எவ்வளோ வருமானம் வந்துச்சு? அப்போ டோட்டல் என்என்பி அட் ஃபேக்டர் நேஷ்னல் இன்கம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு சில இடத்துல ஜிடிபி வச்சும் கால்குலேட் பண்ணுறாங்க. ஜிடிபி டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். அப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளோ கிடைக்குது வருமானம்னு வரும். ஸோ என்என்பி அட் ஃபேக்டருக்கு என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட், அதான் நேஷ்னல் இன்கம் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். அந்த என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட்டில் யாரோட வருமானமும் இருக்கும்? அதானி அம்பானியோட வருமானம் இருக்கும். அவனோட வருவாய் ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடின்னு போடுறான். அதுவும் அதில் இறங்கும். அப்போ அவன் வருமானத்தை எல்லாத்தையும் பிரித்தா கொடுத்தான். அப்போ இந்த நேஷ்னல் இன்கம் நேஷ்னல் இன்கம் வச்சு என்ன பண்ணலாம்? அந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரத்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டா? ஆமாம். தலா வருமானம் என்பது மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவி. நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் பொய். அவன் சம்பாரித்த பணத்தையும் இதில் வச்சுருக்கிற, அவன் 1 லட்சம் கோடி சம்பாரிச்சிருக்கிறான். 1 ரூபா கூட சம்பாதிக்க பிச்சைக்காரன்னு இருப்பான். அதில் இவன் நல்லா வர்றான்னு அர்த்தமா? தப்பு. அதுக்கு தான் புதுசாக ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை பார்ப்போம். சரியா? ரைட். தாதாபாய் நவ்ரோஜி இவர் தான் முதல்ல இந்தியாவுக்கான நேஷ்னல் இன்கம்மை கால்குலேட் பண்ணி சொல்லியிருப்பார். அவர் வெளியிட்ட புத்தகம் பாவர்ட்டி அண்டு அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. பிரிட்டிஷ்காரன் ஆட்சி செய்கிற உங்கள் நாடு சூப்பராக இருக்குது, மக்கள் எல்லாம் நல்லா வாழ்கிறாங்க, எங்கள் நாட்டு மக்கள் என்ன பண்ணுறான்? ரொம்ப வறுமையில் இருக்கான். இவ்வளோ தலா வருமானம் வந்திருக்கணும், ஆனால் மக்கள் வறுமையில் இருக்கான். பணத்தில் யார்? நீ கொள்ளையடிச்சிட்டு போகிறேன்னு எழுதியிருப்பார். அதில் கேட்பாங்க அந்த நூலோட ஆசிரியர், என்ன டவுட் இருந்தால் கேளுங்க, பேசிகிட்டு இருக்காதீங்க, மண்டையில் ஏறாது. சொல்லுங்கள். வரலாறில் வரும். ஆமாம். பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா நூலின் எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க. யார்? அவர் தான். வறுமையும் பிரிட்டின் ஒவ்வாத இந்தியா ஆட்சியும். எந்த வருஷம் வெளியிட்டாங்க? சரியா? இந்தியா தேசிய வருவாய் முதலில் கணக்கிட்டவர் யாருன்னு கேட்பாங்க. இவர் தான். யார்? தாதாபாய் நவ்ரோஜி. 3-4 கேள்வி இருக்குது. பர் கேபிட்டானுங்க கால்குலேட் பண்ணியிருக்காரு. தனிப்பட்ட வருவாயின்னு போட்டான். அதான் பர்சனல் இன்கம். ஒட்டு மொத்தமாக மக்கள் கைக்கு 140 கோடி பேருக்கு எவ்வளோ தொகை போய் சேரும், அதான் பர்சனல் இன்கம். நேர்முக வரி விதிப்புக்கு முன் நேர்முக வரி நேஷ்னல் இன்கம் இருக்கு இல்லையா? அது ஒரு நாட்டின் குடும்பங்கள் மூலம் அனைத்து ஆதாரங்களிலிருந்தும் பெறப்படுகின்ற மொத்த பண வருமானத்தை தனிப்பட்ட வருமானம், அதான் பர்சனல். நேஷ்னல் இன்கம்க்கு அப்புறம் பார்த்தோம் இல்லையா, எதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட், நெட் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட், அதை ஆட் பண்ணோன்னே வரதானே அது பர்சனல் இன்கம். வந்து சேர்ந்துருச்சு. வந்து சேர்ந்ததுக்கப்புறம் நேரடி வருவாயை, நேரடி வரியை அரசாங்கத்துக்கு செலுத்துவான். அரசாங்கம் நேரடியாக மக்களுக்கு கொடுத்த சப்சிடிலாம் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். டைரக்ட் டேக்ஸை மைனஸ் பண்ணணும். விட தகுதியான வருமானம், டிஸ்போசபிள் இன்கம் அல்லது பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம் அல்லது டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் நீ டைரக்ட் டேக்ஸ்லாம் கட்டிட்டு அரசாங்கத்தை வந்த போனால் எல்லாம் சேர்த்தியாச்சு. அதுக்கப்புறம் நீ செலவு செஞ்சது போக மிச்சத்தை என்ன பண்ணலாம், நீ சேமிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த மாதிரி நுகர்வு செலவு ப்ளஸ் சேமி உட்காந்த இடத்துல கால்குலேட் பண்ணலாம். சரியா? பர்சனல் டிஸ்போசல்கள் தான் என்ன இருக்கும், நீ செலவு செய்கிறது இருக்கும், அதுதான் சேவிங்ஸ் இருக்கும். சேவிங்ஸ் நாட்டுக்கு முக்கியமா இல்லையா? ஏன் அடுத்து நீங்கள் பண்டம் பண்ணி உற்பத்தியை பெருக்கினா தான் நான் வேலைவாய்ப்பு பெருகும். வேலைவாய்ப்பு பெருகு, அதாவது டிமாண்ட் ஃபார் லேண்ட் லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷன் அதிகரிக்கும். அப்போ மக்களோட வருவாய் உயரும், இப்படியே வளர்ந்துக்கிட்டே போகும். அப்போ பொருளாதாரம் என்ன ஆகணும், வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகணும். பொருளாதார வளர்ச்சின்னா என்ன அர்த்தம், பண்டம் மற்றும் பணிகள் உற்பத்தி நான் வருஷம் அதிகமாகிட்டே போகணும். மதிப்பு அதிகரிக்கக்கூடாது, நம்பர் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் உற்பத்தி அதிகமாகிட்டே போகணும். ஏன் நேற்று பார்த்தோமே, இதெல்லாம் தாங்க கேட்பான். புரிஞ்சதை வச்சு தான் எழுத முடியுதெல்லாம். ஆல்ரெடி 30% பேருக்கு போதுமான பண்டம் மற்றும் பணி இல்லை இந்தியாவில். இன்றைக்கி சாப்பிட வேண்டிய உணவு, உடை, இருப்பிடம் அது கூட கிடைக்காம இருக்கிறான். அதான் வறுமை கோட்டி கீழ் உள்ளவன். அப்போ இவனுக்கு கிடைக்க வைக்க என்னென்ன பண்ணணும், நேற்றோட இன்றைக்கி உற்பத்தியை பெருக்கணும். அடுத்து டெய்லி என்ன ஆகுது, குழந்தை பிறந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு இப்போ நேற்று உற்பத்தி செஞ்ச பண்டம் மற்றும் பணியை உற்பத்தி பண்ணால் இவனை மேலே கொண்டு வர முடியாது. புதுசாக பிறந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆகுது, பற்றாக்குறை ஏற்படும். ஆமாவா? பாப்புலேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போதா? அப்போ என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் உற்பத்தியை, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் உற்பத்தியை அதிகப்படுத்திகிட்டே போகணும். அப்போ அதுக்கு என்ன தேவை, சேவிங்ஸ். திரும்பவுமாடா மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஜிடிபி, ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டம் மற்றும் பணிகளினுடைய மதிப்பு ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதாவது அங்காடி மதிப்பு, மார்க்கெட் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸில் என்னென்ன இருக்கும், ஃபேக்டர் காஸ்ட், உற்பத்தி காரணிகளுக்கான செலவு ப்ளஸ்ட்டு இன்டைரக்ட் டேக்ஸ் எல்லாம் அங்கே பார்த்தாச்சு. நம்ம நாட்டுக்குள்ளே, அமெரிக்காவில் உள்ளது நமக்கு தேவையில்லை. அதேமாரி அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து பொருளை வாங்கிட்டு வந்தோம்னா அந்த காசு என்ன பண்ணிடணும், நம்ம மைனஸ் பண்ணிடணும். ஏன்னா அதுக்கான பணம் யாருக்கு போகும், அவனுக்கு போய் சேரும். அதுதான் சொல்கிறாங்க. குறிப்பிட்ட காலாண்டுக்கு நார்மலாக ஒரு ஆண்டுக்கு கணக்கிடுவாங்க, காலாண்டுக்கு கணக்கிடுவாங்க. அதான் ஜிடிபி போன காலாண்டோட இந்த ஆண்டு இந்தியாவோட ஜிடிபி உயர்ந்துச்சு குறைஞ்சிச்சின்னு போடுவான்னு பாருங்கள். அது நாளைக்கு சொல்கிறேன், இல்லை இங்கேயே வரும் சொல்கிறேன் எப்படின்னு. ஜிடிபி க்ரோத் ரேட் போன வருஷம் உற்பத்தி செஞ்சே சேர்த்திக்க மாட்டாங்க. இந்த வருஷம் உற்பத்தி செஞ்சதை மட்டும் தான் கணக்கில் எடுத்துக்குவோம். அதான் குறிப்பிட்ட காலம். ஜிடிபின்ற கான்செப்டை முதல்ல சொன்னவர் யாராமா, சைமன் குஸ்னட், யூரோப்பியனாக தான் இருப்பான். நோட் பண்ணிக்க. 1934 இந்திய வரலாறோட ஒப்பிட்டுக்காங்க. 34 என்ன நடந்துட்டுருச்சு இந்தியாவில்? இரண்டாவது வட்ட மேஜையெல்லாம் முடிஞ்சு, மாநாடெல்லாம் முடிஞ்சிருக்கும். கம்யூனல் அவார்டு கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னு சொல்லிவிட்டு பூனா ஒப்பந்தம்லாம் நடைபெற்றிருக்கும் 32. நமக்கு இருக்கா? அதோட கம்பேர் பண்ணி ரிவிஷன் பண்ணிக்கும். போய் எடுத்து ரிவிஷன் பண்ணுங்கள். அப்பப்போ அந்த இயர் வந்தால் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும். அது மாதிரி நீங்கள் படிக்கும் பொழுது என்ன பண்ணணும், இதெல்லாம் வருதா 34 என்னடா அந்த டைமில் வரலாறு எடுத்து பார்க்கணும். இப்போல்லாம் யூஎஸ்எஸ்ஆர்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். எதை படிச்சிங்கனாலும் அப்படி தான் படிக்கணும். அதுக்கு பேர் தான் படிப்பு. நமக்கு அறிவே இல்லை, அந்தால போய் முட்டாளுன்றோம். சரி, உற்பத்தியை எப்படி கணக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடுறதுக்கான ஒன்று செலவின முறை, எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். இங்கே பாருங்கள், இதுக்கு தான் அதை நான் சும்மா மனப்பாடம் பண்ணிக்குவானுங்க அவனுங்க. காமன் பீப்புள், பிஸ்னஸ் ஃபேமு, கவர்மெண்ட்டு. இதில் யார் உற்பத்தி பண்ணுவா கூட்ஸ் அண்ட் சர்வீஸை? கவர்மெண்ட்டும் பிஸ்னஸ் ஃபேமும். இவன் உற்பத்தி செய்யணும்னா என்ன வேணும்? லேண்ட் லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷன். இவனுக்கு கொடுத்த தொகை தான் என்னது?
நாட்டோட வருவாய், ஜிடிபி. இவனுக்கு கொடுத்த பணம் தான். அதான் பண்டமெண்டல் பணியோட மதிப்பு. அப்போ அவன் 2 பேரும் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறானா, யாரெல்லாம் வாங்கியிருப்பா? இவன் வாங்கியிருப்பான், கவர்மெண்ட் வாங்கி, பிஸ்னஸ் ஃபேமிலிலேருந்து கவர்மெண்ட் வாங்குவானா இல்லையா? வாங்குவான். டேபிள் சேர்லாம் எங்கேருந்து வாங்கணும்? இங்கேருந்து தான் வாங்குவாங்க. அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஃபேம்கிட்டருந்து இன்னொரு பிஸ்னஸ் ஃபேம் வாங்குவான். ஒருத்தன் மெஷின் தயாரிச்சிருப்பான், மெஷினாக யார் வாங்குவா? பிஸ்னஸ் ஃபேம் வாங்குவான். ஒரு பிஸ்னஸ் மேன் லாரி கார்லாம் தயாரிச்சிருக்கோம் ஒரு கம்பெனி, இன்னொரு கம்பெனி அதை வாங்குவான். டிராக்டர் தயாரிப்பான், யார் வாங்குவா? எந்த பிஸ்னஸ் மேன் வாங்குவா? விவசாயி. அவனும் பிஸ்னஸ் ஃபேமில் அடங்குவான். நம்ம பிஸ்னஸ் மேனும் அதானி அம்மானி மட்டும் நடந்துக்கிட்டு இருப்போம். அப்படியே தான் நடத்துகிறானுங்க. அங்கே எக்ஸாம்பிளாக தானே கொடுக்குறான். விவசாயிலேருந்து செருப்பு துவைக்கிறவங்க எல்லாமே அதில் அடங்குவாங்க. வாங்குறாங்களா? அப்போ அந்த 3 பேர் எவ்வளோ செலவு செஞ்சானோ அதானது உன்னோட வருவாய். அதுக்கு பேர் என்னது? அப்போ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய காமன் பீப்புளு, கவர்மெண்ட்டு, பிஸ்னஸ் எல்லாம் எவ்வளோ செலவு செஞ்சான் கணக்கு எடுத்தானே ஆயிரும். அதான் யாரோட வருமானம்? காமன் பீப்புளோட வருவாய். புரிஞ்சுதா? மறக்குமாத? அதாங்க காமன் பீப்புளு செஞ்ச செலவு, இண்டஸ்ட்ரி செஞ்ச செலவு, கவர்மெண்ட் செஞ்ச செலவு. எக்ஸ்போர்ட்டு, நம்ம பொருளை வெளிநாட்டுக்காரன் வாங்கியிருக்கானா, அது நமக்கு வருமானமா? எக்ஸ்போர்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். இம்போர்ட் பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணும்பொழுது யாருக்கு வருமானம்? அது அவங்களுக்கு வருமானம், அதை மைனஸ் பண்ணிடும். இது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். அடுத்து வருமான வரியை டைரெக்டாக பண்ணுறது. நம்ம நாட்டு உற்பத்தி காரணிகளுக்கு, உற்பத்தி காரணி இருக்கா? லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். காமன் பீப்புள் தானே. லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். நிலம், உழைப்பு, மூலதனம், அமைப்பு. இவனுக்கெல்லாம் வருமானம் வந்திருக்குல்ல, எல்லாம் இங்கேருந்து வந்திருக்கு, இங்கேருந்து வந்திருக்கும். டேரெக்டாக எவ்வளோடா போச்சு? நிலத்துக்கு எவ்வளோ போச்சு? வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ என்னது? அதுக்கு பேர் வருமான முறை. கூலி, வாரம், வட்டி, லாபம். அதுக்கு பேர் என்னது? வருமான முறை. இன்கம் மெத்தடு. இது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடு, இது இன்கம் மெத்தட். அடுத்து மதிப்பு கூட்டு வரி. முன்னாடி பேசியாச்சு இது மதிப்பு கூட்டு. அப்போ அங்கே பாருங்க, தேநீர் தயாரிக்கிறோம், இறுதிநிலை இந்த பொருளை எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இது எடுக்காமல் என்ன பண்ணலாம்? டீ தூளா அதோட மதிப்பு, அப்புறம் பால் ஆடணும்னா இதோட மதிப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கணும். மதிப்பு கூட்டு வரி பார்த்தோம், அது வரி ஒவ்வொரு லெவல்லையும். இது அதுக்கு அந்த பொருளுக்கான இது. இப்போ நம்ம சொல்கிறேன், நூல் உற்பத்தியாச்சு 100 ரூபாங்க இந்தியா முழுவதும். அதுக்கப்புறம் சாயம் போட்டதுக்கப்புறம் அது 150 ரூபாயை மாறுது. அதுலேருந்து எதை மட்டும் எடுத்துக்கணும்? 50 ரூபாயை மட்டும் எடுத்துக்கணும். துணியாக மாற்றணும்னு 250 ரூபாயாக மாறுது. அப்போ அதுலேருந்து எதை மட்டும் எடுத்துக்கணும்? 100 ரூபா மட்டும் எடுத்துக்கணும். ஏன்னா ஆல்ரெடி 150 ரூபா வந்துருச்சா அது. அப்போ இந்த மெத்தடில் என்ன பண்ணலாம்? நம்ம இடைநிலை பண்டங்களின் மொத்த மதிப்பு, இறுதி பண்டத்தின் மொத்த மதிப்பு. அப்போ டிஷர்ட்டாக மாறினோன்னே 500 ரூபாய்க்கு போகுது. ஆல்ரெடி எவ்வளோ போச்சு? 250 ரூபா. 250 ரூபா மட்டும் எடுத்துக்கும். அப்போ டிஷர்ட்டோட வேல்யூ எவ்வளவு? 500 ரூபா. 500 ரூபா இருக்கா? இதெல்லாம் இடைநிலை பண்டங்கள். கஷ்டமாக அது புரிஞ்சு வச்சுக்கோங்க. அவன் எதை வேணாலும் கேட்பான். மனப்பாடத்துக்கு இங்கே வேலையே கிடையாது. கான்செப்ட் புரிஞ்சு, எந்த வார்த்தையும் நீ மனப்பாடம் பண்ணணும். வார்த்தையை பார்க்குற, இதுக்கு என்னப்பா அர்த்தம்னு கேளு, மூளை சொல்லும். அப்போ இதுவாக தான் இருக்குன்னு போடு, அதான் ஆன்சர். நான் புழுக்கில் போட்டேன்னு சொல்லிங்க, புழுக்கெலாம் கிடையாது. நீ புரிஞ்சு வச்சுருக்கிற ஆன்சர் வந்திருக்கு, இல்லைனா வராது. இதுதான் உண்மையான அறிவு. சரியா? ரைட். முக்கியத்துவம். ஏன் சார் இதை கால்குலேட் பண்ணணும்? ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குது, போன வருஷத்தோட இந்த வருஷம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். ஏன் கண்டுபிடிக்கணும்? பாப்புலேஷன் வளருது, வளரல அப்படின்னா என்ன அர்த்தம்? பொருளாதாரம் வளரல அப்படின்னா அங்கே நிறைய பேர் வறுமையில் இருக்கான், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். மறைமுகமாக தெரியும். பணவீக்கம், பணவாட்டத்தின் சிக்கல் பற்றி அறியணும். பணவீக்கம், பணவாட்டம் பார்த்தோம்ல, அதை பற்றி பார்ப்போம், இன்னும் திரும்ப பார்ப்போம். ஆமாம், விலைவாசி ஏறிட்டே போனால் என்ன ஆகும்? நேற்று 1 லிட்ரு பால் 50 ரூபாய்க்கு விற்றுது. இன்றைக்கி 1 லிட்ரு பால் 70 ரூபா ஆயிடுச்சு. சரியா? நேற்று 1000 ரூபா 500 ரூபா கூலி வாங்கிட்டு வந்திருப்பான். இன்றைக்கி திடீர்னு பால் விலை ஏறிடுச்சு.
என்ன பண்ணு, இந்தாப்பா 20 ரூபா சேர்த்தி தரேன், 520 ரூபா வாங்கி அப்படின்னு சொல்லுவானா? அப்போ என்ன நடக்குங்க? சொல்லுங்கள், ப்ராக்டிக்கலாக யோசிப்பா. நீ அதெல்லாம் வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாதுமா, என்ன நடக்குங்க? இதுதான் பணம் வைக்கும், விலைவாசி இருந்தால் பணம் வைக்கும், அதை விட்டுருங்க. நேற்று வாங்கினதோட கம்மியாக நுகர்வாய். அப்போ வாழ்க்கை தரம் என்ன ஆகும்? குறையும். தரம் வாழ்க்கை தரம் எதை வச்சு தீர்மானிக்கிறோம்? நீ எவ்வளோ பண்டம் மற்றும் பணியை நுகர்ற. உண்மையான வருவாய் எது? பணம் கிடையாது, பண்டம் மற்றும் பணி. நீ இன்றைக்கி எவ்வளோ பண்டம் மற்றும் பணியை நுகர்ந்தாய்? சரியா? ப்ராக்டிக்கலாக வீட்டு குடும்ப அளவில் யோசிங்க. அப்புறம் அந்த டேம்லாம் சேர்த்திக்கங்க. அப்போ இதெல்லாம் என்னது? இதெல்லாம் கால்குலேட் பண்ணணும், மறைமுகமாக கால்குலேட் பண்ணிக்குவாங்க. உலகின் வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பிடுறாங்களா? நம்ம எத்தனாவது? 4வது பெரிய பொருளாதாரம் பேத்திக்கிறான். ஏமாத்துற வேலை இதெல்லாம். ஃப்ரான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோ தெரியுமா? பிரிட்டன் வச்சுக்கோங்க, பிரிட்டன் நம்மளோட முன்னாடி இருக்கான். ஆறு கோடி 7 கோடி பிரிட்டனோட பாப்புலேஷன். சரியா? அவன் நமக்கு முன்னாடி ஜிடிபியில் இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறும் 7 கோடி பேர் சம்பாதிக்கிற பணம் 1400 கோடி, நம்ம 140 கோடி சம்பாதிக்கிற நம்ம பணம் இல்லை, நம்மளுக்கு முன்னாடி இருக்கான் அவன். யுஎஸ்ஏ வெறும் 34 கோடி, நம்ம 140 கோடி, அவன் நமக்கு முன்னாடி இருக்கான். ஜப்பான் வெறும் இதேமாரி 6 கோடி இருப்பான், நமக்கு முன்னாடி இருக்கிறான். அவனோட ஜிடிபியில் 4வது பெரிய பொருளாதாரம். நமக்கு தெரிஞ்சால் தான் நான் கம்பேர் பண்ண தெரியும். புரியுதானு? அந்த 7 கோடி பேர்த்துக்கு 100 ரூபா வருமானம் வருதுன்னா நமக்கு 25 ரூபா தான் வருது. 140 கோடி பேர்த்துக்கு. அப்போ நம்ம தான் என்ன இருக்கணும்? அவனுக்கு மேலே இருக்கணும். 4வது பெரிய பொருளாக சும்மா, ஏன்னா மக்களுக்கு தெரியாதில்ல, சும்மா பேத்திக்க வேண்டியதான். நான் தான் சொல்லுவேன், பொருளாதாரம் வளருதா இல்லையாங்கிறத உன் வீட்லேயும் பக்கத்து வீட்லேயும் பாரு, அவன் என்ன செஞ்சான்னு தெரியும். அவன் பேப்பரில் பத்திரிக்கைக்காரன் காசை வாங்கிட்டு எழுதுறான், பொய்யா விட்டு அடிக்கிறானுங்க. அதில் வேறு அப்படி நடந்துக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு டிவியை காமிச்சிக்கிட்டு அதை பார்த்தோன்னு நம்ம மாயில் பார்க்குறோம், ஏதோ பண்ணுறாங்கப்பா, கோடிச்சு விட்டு வேகாத வெயிலில் கோடிச்சு விட்டு போட்டு நின்று வாசிச்சிட்ருக்கான். சமூகத்துக்கு சம்மந்தமே இல்லாதது. அதை பார்த்தோன்னோ அழகாக இருக்காப்பா அப்படின்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதில் என்ன சொல்ல வரான்? அது என்ன உண்மை? அது நம்ம பார்க்குறது ஏன்னா தெரியாது நமக்கு. ஏதாவது சொல்கிறாம்பா, ஆகா மோடி வெட்டி அறுத்து தள்ளிட்டாருப்பா அப்படின்னு நினச்சிக்கிறோம். அது கிடையாது. இதை கம்பேர் பண்ண தெரியணும். பொய்யா சொல்லுவானுங்க. எலெக்ஷன் வந்தோன்னு பாருங்கள், உடனே பொய்யா விடுவானுங்க. ஏதாவது டுபாகூர் இந்த கண்ட்ரி மோடியை பாராட்டி சிறந்த தலைவர்னு விருது வழங்கியதுமா, சும்மா ஏமாத்து வேலை. உள்ளூர் மாடு விலை போகாது பழமொழியே இருக்கா? அவன் என்ன வெட்டியாக இருக்கான் அப்படிங்கிறத எங்கே பார்க்கணும்? நம்ம சுற்றியில் இருக்கிற உன் வீட்டில் எப்படி இருக்குது, நேற்று எவ்வளோ பொருள் வாங்கினேன், இன்றைக்கி எவ்வளோ பொருள் வாங்கினேன், நம்ம பார்த்தாவே தெரியும். அதை விட்டுட்டு வெளிநாட்டுக்காரன் கொடுக்குறானாமா, நம்ம அப்படி. வாங்கும் திறனை மதிப்பீடு செய்தல். வாங்கும் திறன் இப்போ பாருங்கள், இப்போ வாங்கும் திறன் நேற்று இன்னைக்கு எது வாங்கும் திறன்? நேற்று இவ்வளோ இருந்தது, இன்றைக்கி வாங்கும் திறன் என்னாச்சு? அதிகமாச்சா குறைஞ்சிச்சா? இன்ஃப்ளேஷன் அதிகமான வாங்கும் திறன் என்னங்கும்? குறைஞ்சி போயிடும். நேற்று 1 லிட்டர் வாங்கியிருப்பேன், இன்றைக்கி குறைச்சிருப்பேன், 3/4 லிட்டர் தான் வாங்குவேன். சரியா? பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி இங்கிலீஷில் வாங்கும் திறன்னா இன்னும் நிறையா இருக்குது. புரிஞ்சிக்க ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. வேண்டான்னு தூக்கி போட்டுறாதீங்க தயவு செஞ்சு. புரிஞ்சிக்க ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. பொருளாதார திட்டமிட வழிகாட்டியாகவும் பயன்படுது. அப்போ என்ன பண்ணலாம்? அப்படி போயிட்டுருக்கா, அப்போ என்ன பண்ணணும்? ஐயோ ஜிடிபியை நம்ம உயர்த்தணும், ஜிடிபி உயர்த்தினா தான் நான் வருவாய் பெருகும். அப்போ என்ன பண்ணணும்? நிறைய ஃபேக்ட்ரி உருவாக்கணும். அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம்? முதலீடு இருக்கணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களா? ஏதோ எத்தனையோ 1 ட்ரில்லியனா ஏதோ வருமானத்தை ஈட்டணும் 30க்குள்ளே இலக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டோட ஜிடிபி 1 ட்ரில்லியன் மாறணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்களோட வருவாய் உயர்த்தணும். நான் கூட இந்த ஸ்கீம்லாம் போட்டாங்கல்ல, உங்களுக்குலாம் புரிஞ்சிருக்காது, நான் சொன்னாலும் புரியாதப்பா, இப்போ புரிய ஆரம்பிக்கும்.
இவன் ஜிஎஸ்டின்ற பேரில் எல்லா வருவாயும் அவன் பிடிக்கிட்டு போயிடுறான். இவ்வளோ செய்கிறேன்னு சொல்கிறாரு, எங்கே இருந்துடா பணம் வரும்? நான் அப்பயும் யோசித்தேன். அதெல்லாம் இருந்தால் நீங்களும் யோசிப்பீங்க. அதான் என்ன பண்ணுறாரு, தமிழ்நாட்டோட ஜிடிபியை உயர்த்தி விட்டோம்னா உற்பத்தி பெருகுமா? உற்பத்தி பெருகுனா ஜிஎஸ்டி அதிகமாக வசூலாகும், அதில் பாதி நமக்கு கிடைக்கும். இப்படி தான் பண்ணுவார்னு நினச்சி அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. சும்மா இல்லை, வீட்டு வருமாய் மாதிரியே தான் அதுவும். அது பெரிய விஷயம். உடனே கூவிட்டு கிடக்குறானுங்களா? பொங்கலுக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க, கொடுக்கல இந்த வருஷம், என்ன ஆச்சுன்னு. அதான் மாதம் 1000 ரூபா தராங்க, அதுக்கு மேலே என்ன வேணும்? அது மட்டும் இல்லாமல் என்னாச்சு, நிதிநிலை அறிக்கையில் அவரே சொல்லிட்டார் 1000 ரூபா கொடுக்கல, எதிர்கட்சி கேட்குறான். முதல்ல அது கொடுக்க ஆரம்பிச்சது யார் தெரியுமா? யாராக இருப்பாங்க? பொங்கல். அதே திட்டு பையன்தான். யாருக்கு? அவன் குடும்பத்துக்கு கொடுத்துருக்கான். எல்லாம் தமிழ்நாடு மக்கள் அவன் குடும்பம். எவ்வளோ தெரியுமா கொடுத்தாரு? பொங்கல் சிறப்பு இது 100 ரூபா. அப்புறம் தான் வளர்ந்து வளர்ந்து இப்போ 1000 ரூபா ஆயிடுச்சு. அதெல்லாம் சிந்திக்கணும். அது இல்லாமல் இந்த வருஷம் எவ்வளோ இழப்பீடு நமக்கு? வெள்ளம் வந்து அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா செலவாக இருக்குமா? அதெல்லாம் பட்ஜெட்டில் சொல்லப்படாத செலவு. அதெல்லாம் நம்ம குடும்பம் மாதிரி யோசிக்கணும். அதை என்னடா பண்ணுவானுங்க அப்படின்ட்டு அதெல்லாம் கேட்குறதில்ல. எங்கே கூடுனா எங்கேருந்து வரும்? அதே வருமானம் தான் நம்ம மக்களுக்கு வருது. ஜிஎஸ்டி அவ்வளோ தான் கட்டுவான், செலவு பண்ணுவான். எங்கேருந்து கொடுக்கறது? கடன் தான் வாங்கணும். இது தேவையில்லாத செலவு. இப்போ கட் பண்ணு. யார் புரியணும்? இதெல்லாம் மக்கள் நமக்கு புரியணும். ஏதோ பேசிட்டு போயிட்டுருக்குறானுங்க முட்டா பயிலுங்க, ஆடு மாடு மாதிரி. என்ன சார் திட்டுறீங்க எல்லாத்தையும்? உண்மை அதுதான். திட்டாமல் என்ன கொஞ்சுவாங்களா? உடம்பு சரியில்லை உனக்கு மாத்திரையை சாப்பிடுன்னு தான் சொல்ல முடியும். அறிவு இல்லை. அப்போ சொன்னால் தான் நம்ம அறிவு வளர்த்துக்கலாம். அறிவு இல்லாதவனோ அறிவாளின்னா என்ன அர்த்தம்? உன்னை ஏமாத்துறன்னு அர்த்தம், உன்னை கொள்ளையடிக்க போகிறேன்னு அர்த்தம். யார் அழிஞ்சு போவா அப்புறம் கடைசியில்? நீங்கள் தான் அழிஞ்சு போவீங்க. அதுதான் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் குறைபாடுகள். முக்கிய பண்டம் பணிகள்லாம் அதில் சேர்க்கறதில்ல. இப்போ விவசாய பொருள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நமக்கு சேர்றதில்ல. அதேமாதிரி சுத்தமான காற்று, ஆரோக்கிய வாழ்க்கை இதெல்லாம் சேர்க்கறது இல்லையாம. அளவை மட்டும் எவ்வளோ போன வருஷத்தோட இந்த வருஷம் எவ்வளோ வேலைக்கு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு மட்டும் போடுறோம். பட் தரமான பொருள் கிடச்சிதானு கணக்கிறது இல்லை அப்படின்றோம். மொத்தமாக 140 கோடி மக்களுடைய வருமானம் அவ்வளோதான். ஆனால் யார் யாருக்கு எவ்வளோ போச்சு? அதில் 1 லட்சம் கோடி சம்பாரித்த பணமும் இருக்குது. யார்? ஒரே குடும்பத்தோட பணமும் அதில் இருக்குது. மாதம் 1000 ரூபா வாங்கிட்டு சும்மா உட்காந்துருக்க பென்ஷன் வாங்குறவனு இருக்கான். முதியோர் ஓய்வூதியருக்குள்ள வெறும் 1000 ரூபா 1500 ரூபான்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில். அது மட்டும் வாங்குற அவங்க வருமானமும் அதில் இருக்குது. அப்போ 1 லட்சம் கோடி இவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி தான் ஆகும். ஜிடிபியில் 20,000 ரூபா ஜிடிபின்னு சொல்லுவான். இந்திய நாட்டு மக்களுடைய பர் கேபிட்டானுக்கு 20,000 ரூபா. அந்த அம்மாவுக்கு 20,000 ரூபா கிடச்சிது. பிரச்சனை. அடுத்தது, ஒரு நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விரைவாக வளராம், ஆனால் வருமான சமனற்ற நிலையில் பகிர்ந்தளிக்கப்படுது. ஆமாவா? இந்த திட்டு பையன் யார்? அதானியா? எங்கே இருந்தானே தெரில, திடீர்னு பல லட்சம் கோடி ரூபாய் சொந்தக்காரன் ஆகிட்டான். அதெல்லாம் ஜிடிபியில் வந்துடும். நமக்கு வந்துச்சு அது. அவன் பணக்காரன் ஆகிட்டான், நம்ம ஏழையாகவே இருக்கிறோம் மக்கள். தமிழ்நாட்டு கொஞ்சம் வித்தியாசம், அதை விட்டுருங்க. இன்னும் வட இந்தியாலாம் போய் பாருங்கள், பாவம். போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். தமிழ்நாடு பார்டர் கிராஸ் ஆனீங்கன்னா போதும், முடிஞ்சு போச்சு. அடுத்தது, சிறிய சதவீத மக்களே பயனடைகின்றனர். அதை பற்றிலாம் அப்பப்போ ரிப்போர்ட் வரும் பாருங்கள். இந்தியாவில் 80% சொத்துக்கள் 3% மக்களிடம் இருக்குது அப்படின்னு வரும் பாருங்கள். பிரச்சனை. அப்போ ஜிடிபி வந்து என்னது? உண்மையான இதை கண்டுபிடிக்க முடியாது. மக்களோட எல்லாத்துக்கும் எல்லா உணவு உடை இருப்புலாம் கிடச்சிருக்கானான்னு சொல்கிறாங்களாங்க? இல்லை, அதை பற்றிலாம். மொத்த வருமானம் அவ்வளோதான். ஜிடிபி யார் மதிப்பிடுறாங்க? புள்ளியியல் துறை அமைச்சரவையின் கீழ் மத்திய புள்ளியியல் அமைப்பு, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், இவன் தான் இது பிடிக்கிறான். ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாக்கிறது. தொழில்துறையின் உற்பத்தி ஆண்டு கணக்கீடு நடத்தி தொழில்துறை உற்பத்தி குறியீடு.
இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், அதாவது இரண்டாம் நிலை தொழில் இருக்காங்களே அவன்கிட்ட இருந்து அந்த ஜிஎஸ்டி கணக்கீடுலாம் வச்சு எவ்வளோ பொருள் இரண்டாம் நிலை தொழிலில் மட்டும் உற்பத்தி பண்ணுறாங்கன்னு அதை கண்டுபிடிப்பாங்க. இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். அப்புறம் நுகர்வோர் விலை குறியீடு, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இது எதுக்குனாக்கா சிபிஐனா என்னென்னு கேட்பாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியான்னு போட்டுறாதீங்க. சிபிஐனா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். நுகர்வோர் வாங்குறாங்கல்ல விலை, இப்போ நம்ம வாங்குறோம்ல பேனா, தக்காளி, காய்கறி எல்லாம், இது எல்லா விலையும் கால்குலேட் பண்ணி விலைவாசி எவ்வளோ % இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தானே இன்ஃப்ளேஷன் ரேட். இது இன்ஃப்ளேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு குறியீடு கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னு ஒன்று இருந்துச்சு, WPI. இது கன்சியூமர் ப்ரைஸ். கேட்பாங்க பணவீக்கத்தை அளக்கிறதுக்கு பயன்படக்கூடிய குறியீடு என்ன? கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், நுகர்வோர் விலை குறியீடு. சரியான கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் 5%. அப்போ போன காலாண்டோட இந்த காலாண்டில் 100 ரூபாய்க்கு கன்சியூமர் ப்ரைஸ் இருந்ததுன்னா இப்போ 105 ரூபா ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். விலை ஏறி இருக்கு 5 ரூபா. போன வருஷம் 100 ரூபாய்க்கு, போன காலாண்டில் 100 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்தது. காலாண்டா அதை சொல்லுவான், காலாண்டு, அரையாண்டு, ஒரு முழாண்டான். 5 ரூபாய் ஏறிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? கேட்பாங்க சிபிஐ, ஐஐபி, ஜிடிபி இதெல்லாம் யார் வெளியிடுவாங்க? சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். யூனியன் கவர்மெண்ட். இவனுக்கு சென்ட்ரல் பேர் வச்சுக்குவானுங்க இவனுங்களாம். ஓகேவா? இது இந்த சென்ட்ரல்ன்ற வார்த்தை என்னது? ஆகாத வார்த்தை. ஆமாம், ரைட். இது எந்த அமைச்சகத்தின் கீழ் வருது? புள்ளியியல் அமைச்சகம். ஸ்டாட்டிஸ்டிக்கல், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இயைபு எவ்வளோ இருக்குது? நிறையா இருக்கா? ஆமாம், நாளைக்கு பார்ப்போம். இதில் நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குது. இதை பற்றி முன்னாடி சொல்லிட்டேன். ஜிடிபினா மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அந்த நாட்டு மக்கள். அதில் முதல் நிலை துறையில் போட்டுக்கலாம். 3 துறைகளாக பிரிக்கப்படும். முதல் நிலை துறையிலேருந்து எவ்வளோ வருமானம், இரண்டாம் நிலை துறையிலேருந்து எவ்வளோ வருமானம், மூன்றாம் நிலை. சுதந்திரம் அடைஞ்சப்போ பார்த்தீங்கன்னா முதல் நிலைத்துறையில் தான் அதிகமான வருமானம் இருந்திருக்கும். அப்படியே மாறி 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 மூன்றாம் நிலைத்துறையில் தான் இப்போ அதிக வருமானம். ஜிடிபியில் கேட்பாங்க. ஜிடிபி கான்ட்ரிபியூஷனில் இந்த யார் அதிகம்னு கேட்பாங்க. எந்த துறை? மூன்றாம் நிலைத்துறை. மூன்றாம் நிலைன்னா என்னது? சார்பு துறைன்னு ஒரு பேர். என்னது அப்படின்னா சர்வீஸ், டிரான்ஸ்போர்ட்டு, டாக்டரு, எஜுகேஷனு, ஐடி எல்லாமே இதில் வந்துடும். அது மாதிரி அதை பற்றி பார்ப்போம். நாங்கள் போட்டுருப்போம் பாருங்க. சுதந்திரம் அடையும் பொழுது எங்கே இருக்குது? விவசாயம். அதான் முதல் நிலை தொழில். விவசாயம் சொல்லக்கூடாது, முட்டாப்பயில். முதல் நிலை தொழில் 51% ஜிடிபியில். இரண்டாவது எது அதிகம்? அப்போ பணிகள் துறை. மூன்றாவது இது. அதே இப்போ பாருங்கள், விவசாயத்துலேருந்து கிடைக்க 100 ரூபா ஜிடிபி, இந்திய ஜிடிபினா வெறும் 17 ரூபா தான் முதல் நிலை தொழில். எது இருக்கிறதுலே அதிகம்? மூன்றாம் நிலை தொழில். ஃபஸ்ட்டு மூன்றாம் நிலை, ரெண்டாவது இரண்டாம் நிலை தொழில், மூன்றாவது விவசாயத்துலேருந்து ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் கேட்பாங்க. அதே வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு. வேலை வாய்ப்புல இதுதான் ஃபஸ்ட்டு. சாரி, தப்பாக சொல்கிறேன். வேலை வாய்ப்பு கொடுக்குறதுல இதுதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அதிக வேலை வாய்ப்பு இவர், மூன்றாவது தான் இவர். புரிஞ்சதா? 100 பேர் வேலைக்கு போகிறான்னா அதிக பேர் 50 பேர் இங்கே வேலை செய்கிறான். 30-36 பேர் இங்கே வேலை செய்கிறான். 15 பேர் இங்கே வேலை செய்கிறான். சார் 50 பேர் இங்கே வேலை செய்கிறான். இங்கே வருமானம் கம்மி விவசாயத்தில். சரியா? ரைட். இப்போ இதை பற்றிலாம் நாளை பார்ப்போம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை தானே, நாளைக்கு கிளாஸ் இருக்குது, வந்துடுங்க. நிறைய பேச வேண்டியது இருக்குது இதெல்லாம்.